கிட்டத்தட்ட 10-30% பேர் சுகர் இருக்கவங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இல்லைன்னா பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் அஃபெக்ட் ஆகுவாங்க. இது குறிப்பா 3 காரணங்கள் சொல்லுவாங்க. சுகர் அதிகமா இருக்கிறதுனால கொலாஜன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிட்டு அது ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும். 2வது காரணங்கள் அந்த ரத்த அணுக்களை அஃபெக்ட் பண்ணிட்டு டிஷ்யூ டேமேஜஸும் உருவாக்குது. 3வது சுகர் லெவல் அதிகமா இருக்கிறதுனால கிளைகஜன் ப்ராடக்ட்ஸ் நிறைய ரிலீஸ் ஆயிட்டு அதனால உங்களுக்கு டிஷ்யூ டேமேஜ், டிஷ்யூ இன்ஃப்ளமேஷன் வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த 3 காரணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணங்கள். இந்த டிசீஸ் வர காரணங்கள் 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு சிஸ்டமேட்டிக் டிசீஸ், அதாவது சுகர் இல்லைன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நான் சிஸ்டமேட்டிக் டிசீஸ், அதாவது பாத்தீங்கன்னா இன்ஜுரி, புரோக்கன் ஆர்ம், ஃப்ராக்சர்ஸ் அவங்களுக்கு இல்லைன்னா நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ், குறிப்பா பார்க்கின்சோனிசம் இல்லைன்னா போஸ்ட் ஸ்ட்ரோக் அவங்களுக்கு இந்த நோய் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.